إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களை நல்லவர்களாகவும் வாழ சொல்லி இருக்கிறான். மற்றவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு முயற்சியும் செய்யும்படியாக சொல்லி இருக்கின்றான். ஒன்று, நாங்கள் சாலிஹான மக்களாக இருப்பது, இன்னும் ஒன்று பிறரை சாலிஹான மக்களாக வாழுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து அவர்களை சாலிஹான மக்களாக மாற்றிய முஸ்லிஹ்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, எனக்கும் என்னுடைய அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி. என்னுடைய மஹல்லாவில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் என்னை எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம் என்று தான் அழைக்கிறார்கள். என்னுடைய திருநாமம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்னிடத்தில் ஒரு கேள்வி எனக்கு கேட்டு பார்க்க முடியும், அதே போல உங்களிடத்தில் கேட்டு பார்க்க முடியும், நான் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் தானா என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்பது ஒரு பிராண்டிங் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல, ஒரு வாழ்க்கை. முஸ்லிம் என்பது ஒரு வாழ்க்கை. முஸ்லிமுடைய வாழ்க்கையில பொய் இருக்க மாட்டாது, கலப்படம் இருக்க மாட்டாது, ஏமாத்தம் இருக்க மாட்டாது, வாக்கு மீறல் இருக்க மாட்டாது, பக்கத்து வீட்டுக்காரருடன் சண்டை இருக்க மாட்டாது, அயலவர்களுடன் நல்ல உறவை பேணுவார்கள். இப்படியாக சாலிஹான நல்ல மனிதர்கள், முஃமின்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எம்மாத்திரமோ குவாலிட்டிஸ், பண்புகள் இருக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் வர்ணித்திருக்கிறது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றா யாரு? லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒருவர் முஃமினாக முடியாது எதுவரைக்கும். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மாத்திரமோ நல்ல குவாலிட்டிஸ், குணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த குணம் உள்ளவர்கள் தான் முஃமின்களாக, முஸ்லீம்களாக இருக்க முடியும். ஒரு முனாஃபிக்குரிய அடையாளம் 3, இன்னும் ஒரு ஹதீஸ்ல 4. அதுல 1, பேசினா போய் பேசுவாரு. நாங்க யோசித்து பார்க்க வேண்டும், ஏண்ட வாழ்க்கைக்கும் பொய்க்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில பொய் இல்லையோ அவர்களை நாங்க பாராட்டுகின்றோம். ஆனா எங்கட வாழ்க்கையில பொய் இருந்தா எங்களை யாரு பாராட்டுவாங்க?
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் சுயமாக ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி. மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்க்கு ஸலாஹ். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இடையில் உள்ள அடையாளம், வித்தியாசம் தொழுகையை விடுவது. இது நான் சொல்ல இல்ல, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இடையில் உள்ள வித்தியாசம், மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்க்கு ஸலாஹ். குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பேர் வைப்பதல்ல, ஒரு முஸ்லிமான வீட்டில் வாழுவது என்று சொல்லல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தொழுகையை விடுவது. என்ற வாழ்க்கையில தொழுகை இல்லையா, ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல மதரசாக்கள்ல எதையும் நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும், அல்ஹம்துலில்லாஹ். சட்டங்களை படித்துக் கொள்ள முடியும். ஆனா நேரடியாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் வாழ்க்கையில தொழுகை இல்லையா, நீ ஒரு முஸ்லிம் என்று சொல்லி எப்படி உன்னை அடையாளப்படுத்த முடியும்? ஏனென்றால் முஸ்லிமுக்கு அடையாளமே தொழுகைதானே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் சுயமாக ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி. இதே நிலையில மௌத்து வந்தா எப்படி இருக்கும்? கடைசியாக சொன்னது பொய், அந்த பொய்யை சொல்லிவிட்டே மௌத்து வந்து விட்டது எப்படி இருக்கும்? யாரோ ஒருவர் ஏமாற்றி விட்டோம், அப்படியே மௌத்து வந்து விட்டது. கலப்படம் செய்து வியாபாரம் செய்கின்றோம், அப்படியே மௌத்து வந்து விட்டது. தௌபா செய்ய அவகாசம் கிடைக்க இல்ல, பாவ மன்னிப்பு தேட சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல. நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு. மா கத்தமத் லிகதின், நாளைய நாளைக்கு நான் என்ன முற்படுத்தி இருக்கின்றேன், நாளைய நாளைக்கு நான் எதை விட்டு விட்டிருக்கின்றேன். வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும், நீங்கள் செய்தவைகளை மட்டும் நாங்கள் எழுத மாட்டோம், நீங்கள் செய்துவிட்டு போகக்கூடியவைகளுடைய தாக்கங்களையும் நாங்கள் பதிவு செய்வோம், தாக்கங்களையும் நாங்கள் பதிவு செய்வோம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கஃபா பில் மர்இ இஸ்மன். இந்த சபையில் எம்மாத்திரமோ நல்லடியாக இருக்கிறீங்க, நல்ல சகோதரர்கள் அனைவரையும் அல்லாஹ் நல்லவர்களாகவே ஆக்கி வைப்பானாக. நாங்க பெருமைப்பட்டுக் கொள்வோம் வாழ்க்கையில. நாங்க வட்டி வாங்கில்ல, இந்த கையால வட்டிக்கு சைன் பண்ணி இல்ல, நாங்க ஜினா செஞ்சில்ல அல்ஹம்துலில்லாஹ், நாங்க மது அருந்தி இல்ல அல்ஹம்துலில்லாஹ். சபா மூபிகாத், 7 பெரும் பாவங்கள் என்று சொல்லி ஹதீஸ்ல கோடிட்டு காட்டப்பட்ட அந்த 7 பாவத்தில் எதுவுமே நாங்க செய்தில்லை அல்ஹம்துலில்லாஹ். எங்கட பெற்றோர்களுடன் நாங்க நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுகின்றோம். நாங்க சிறுக்கு செய்தில்ல, நாங்க பொய் சத்தியம் செய்தில்ல, நாங்க பொய் சாட்சி சொல்லி இல்ல, நாங்க வட்டி வாங்கி இல்ல. இப்படியாக பல வகையான நல்ல எந்த ஒரு பாவமான கர்மத்தையும் நாங்கள் செய்தில்லை என்று எங்களை பார்த்து நாங்கள் பெருமை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எந்த பாவத்தையும் நீ செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், வேற பாவம் செய்ய தேவையில்லை. இது நான் சொல்ல இல்ல, ரியாதுஸ் ஸாலிஹீன் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்கிறாங்க. கண்ணியமாக சொல்லுகின்றேன், அந்த வாசிப்பை, அந்த தாலீமுடைய ஹல்காவை உயிரோட்டம் உள்ள ஹல்காவாக மாத்துங்கள். 4 வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு ஹல்காவாக அது மாற வேண்டும். படித்து விட்டோம், ஹதீஸ வாசித்தோம் அல்ல, அந்த ஹதீஸை விளங்குவதற்கு எத்தனையோ சரகுகள் இருக்கிறது, எத்தனையோ உலமாக்கள் சரகு செய்திருக்கிறார்கள், விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அப்பதான் அதை விளங்க முடியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ஒரே ஒரு பாவம் போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய பராமரிப்பை நாசமாக்கி விடுவது. சொந்த பிள்ளைய நல்லக வளர்க்க இல்ல, ஏண்ட செலவுல தான் அந்த புள்ள வளருது, ஏண்ட உடுப்பத்தான் உடுக்குது, ஏண்ட சாப்பாட்டைத்தான் சாப்பிடுது, நான் தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுகின்றேன், நான் தான் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கின்றேன், ஏண்ட செலவுல தான் அந்த புள்ள இருக்குது. ஆனா அந்த புள்ள வளர்க்கப்பட இல்லை. அந்த புள்ளைய பாலாக்கி விட்டோம், அந்த புள்ள பாலாகி விட்டது. அந்த புள்ள சாலிஹான புள்ளையாக இல்ல, அந்த புள்ள மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நாளும் அந்த புள்ளையை குறை சொல்ல வேண்டாம். அந்த புள்ள பாவம், வளர்க்கப்படாத பிள்ளை, வழிகாட்டப்படாத பிள்ளை, நெறிப்படுத்தப்படாத பிள்ளை. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய பெற்றோர்களே,
அன்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள், எங்கட குழந்தைகளுக்கும் தீனுக்கும் என்ன சம்பந்தம்? எங்கட குழந்தைகளுக்கும் தீனுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்கு புள்ள வேணும்? நபிமார்கள் புள்ள கேட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க பிள்ளைகளுக்காக வேண்டி. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். இப்படியாக பல துஆக்கள் இருக்கிறது, பல துஆக்கள் இருக்கிறது. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் خفيا. சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் புள்ள எப்படி கேட்டார்கள்? முடியெல்லாம் நரைத்து விட்டது, உள்ளெல்லாம் உக்கி போய்விட்டது. விந்து என்று ஒன்று உருவாக முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். ஆனாலும் துஆ கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை. வெளித்தோட்டத்தில் வெளிப்பார்வையில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் குழந்தை கிடைக்க முடியாது. நான் முதுமை பருவத்தை அடைந்து விட்டேன். என்னுடைய மனைவி வந்துட்டு அஜூசுன் அகீமாக இருக்கிறாள். அவ வயோதிப பருவத்தை அடைந்து விட்டால், மலடியாக இருக்கிறாள். எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் என்று சொல்லி துஆவை நிப்பாட்ட இல்ல, துஆ கேட்டார்கள். துஆ என்றால் என்ன தெரியுமா? உலகம் சொல்ல வேண்டும் முடியாது, நாங்கள் சொல்ல வேண்டும் முடியும். அகிலம் சொல்லுகிறது இது சாத்தியப்பட மாட்டாது, நாங்கள் சொல்கின்றோம் சாத்தியப்படும். அல்லாஹ்வுக்கு முடியும் சொன்னாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் சொன்னாங்க. உலகம் சொல்றாங்க என் மனைவி ஒரு மலடி, என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, நான் ஒரு வயோதிபத்தை அடைந்து விட்டேன், எனக்கு இதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்றுதான் உலகம் சொல்லுது. ஆனாலும் உன்னிடத்தில் துஆ கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை. எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். அங்க வச்சு ஒரு புள்ளையை கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எதுக்கு புள்ளையை கொடுத்தான்? அவங்களே சொல்றாங்க, அவங்களே கேட்கிறாங்க, எதுக்கு புள்ள வேணும்? எனக்கு ஒரு குழந்தை எதுக்கு வேணும்? யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். எனக்கு ஒரு புள்ள வேணும், என்ற வாரிசாக இருக்க வேண்டும், என்ற தீனுக்கு வாரிஸ், என்ற தொழுகைக்கு வாரிஸ், என்ற இல்முக்கு வாரிஸ், என்ற நல்ல பண்புகளுக்கு வாரிஸ், என்ற சதகாவுக்கு வாரிஸ். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். வாப்பட முன்சப்புக்கு எத்தனை புள்ள வாரிசா இருக்கிறாங்க? நேற்று வரைக்கும் எங்கட வாப்ப முன்சப்புல தொழுதாரு, இன்னைக்கு வாப்ப மௌத்தாகிட்டாரு, நாளையில இருந்து அந்த இடத்துல நான் தொழ போறேன். என்ற வாப்ப தஹஜ்ஜத் விடாம தொழுதாரு, வாப்பட தஹஜ்ஜத்திற்கு பிறகு நான் கண்டினியூ பண்ண போறேன். வாப்ப கொடுத்தாரு சதகா, வாப்பட சதகாவை நான் கண்டினியூவாக தொடர்ந்து செய்ய போகின்றேன். எரிசுனி வயரசுமி நாலி யாக்கூப். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவம் என்பது பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாழாக்கி விட்டால் அது போதும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? அன்பாக சொல்லுகின்றேன், எங்கட குழந்தைகளை யாரும் குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். எங்கட பிள்ளைகளை யாரும் பிள்ளைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். எங்கட வீடுகளுக்குள்ள உள்ள ஆயிஷாக்களையும் ஃபாத்திமாக்களையும் ஹப்சாக்களையும் அப்துல்லாக்களையும் அப்துல் ரஹ்மான்களையும் வெறுமனே எங்கட குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். அவர்கள் யார் தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறையின் பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறையின் பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த குழந்தைகள் சரியாக பராமரிக்கப்பட்டால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த குழந்தைகளை பாழாக்கி விட்டால், இந்த குழந்தைகளை மாசுபடுத்தி விட்டால், இந்த குழந்தைகளை வளர்க்கப்படாவிட்டால், இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால் அடுத்த தலைமுறை நிச்சயமாக நாசமாகிவிடும். எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம், குழந்தைகளை வெறுமனே உங்களோட பிள்ளைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், உங்களோட குழந்தைகளாக மட்டும் அவர்களை நீங்கள் அணுக வேண்டாம்.
அவர்கள் யார் தெரியுமா? அடுத்த தலைமுறையின் பெற்றோர்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்க இருக்கின்றவர்கள், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்ற யதார்த்தத்தை சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களை அணுகி படித்துக் கொள்ளுங்கள். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். எங்கட குழந்தைகளுடைய செய்தி என்ன? எங்கட குழந்தைகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறாங்க? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். எங்கட ஊர்ல, எங்கட கிராமத்தில், இந்த பகுதியில் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். எங்கட சிறார்கள், எங்கட வாலிபர்கள், எங்கட யுவதிகளுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்கு, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு அவர்கள் விளங்கக்கூடிய மொழியில, அவர்கள் இன்ட்ரெஸ்டாக விருப்பத்துடன் படிக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? ஏனென்றால் 2-3 வாரங்களுக்கு முன்னால வெளிவந்த சாதாரண தர ஓலவல் பரீட்சையினுடைய பெறுபேறுகளை பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகிறது. திட்ட தெளிவாக விளங்குகிறது. கல்விமான்கள் நிறைந்த ஒரு ஊர்ல கதைக்கின்றேன். எங்க இருக்கிறீங்க? கல்வி அதிகாரிகள் இருக்கிறீர்கள், அதிபர்கள் இருக்கிறீங்க. உங்களை வைத்துக் கொண்டு பேசுகின்றேன். ஒரு கணம் யோசியுங்கள், ஒரு கணம் யோசியுங்கள். விஞ்ஞான பாடத்தில் பாஸ், கணித பாடத்தில் பிள்ளைகள் பாஸ், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல தொழிலுக்கு போவார்கள், நல்ல பல்கலைக்கழகங்களுக்கு போவார்கள், எல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய இஸ்லாம் பாடம் எங்க இருக்கிறது? அவர்களுடைய இஸ்லாம் பாடத்துக்கு யார் பொறுப்பு? குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். கடந்த 20 ஆண்டுகளாக அரசாங்கம் இஸ்லாம் பாடத்துக்கு யாரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணல என்ற அதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை சொல்லுவதனூடாக எங்களுடைய குழந்தைகள் சரியாகி விடுவார்களா? நாங்கள் சமூகம் என்ற அடிப்படையில் என்ன செய்திருக்கின்றோம்? மாற்றுமத்தை சகோதரர்களை பாருங்கள் கொஞ்சம். ஒவ்வொரு விகாரைகளிலேயும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அவர்களுடைய ஓலவல் பரீட்சைக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கற்பிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது. கிறிஸ்தவ சகோதரன் எடுத்துக் கொண்டால் அதை வினைத்திறனாக செய்து கொண்டிருக்கிறார்கள், கச்சிதமாக செய்கிறார்கள். நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், கண் விழித்து திறந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளும் கூட இதை சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய பகுதிகளும் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் பாடசாலைகளும் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்களை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தை இந்த நாட்டில் ஒரு அதிகாரப்பூர்வமாக, சட்டபூர்வமாக படித்துக் கொள்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு சேனல் அந்த புத்தகம் மட்டும்தான். வேற எதையும் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்துக்கு நிப்பாட்டலாம், அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கலாம், அதிகாரிகள் வந்து எங்களை கேள்விகளுக்கு உட்படுத்தலாம். ஏன் அங்க போனீங்க, ஏன் இதை படித்தீங்க, ஏன் இதை வாசித்தீங்கன்னு கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்கப்பட முடியாத அங்கீகாரம் உள்ள ஒன்றே ஒன்றுதான் இந்த 10ஆம் ஆண்டு ஜிசி ஓலவல் பரீட்சைக்கு இருக்கிற இந்த பாட சிலபஸ். நான் ஒவ்வொரு ஆலிமுக்கும் சொல்லுகின்றேன், கண்ணியமாக சொல்லுகின்றேன், முறையாக சொல்லுகின்றேன். எங்கட ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது, ஜம்மியத்துல் உலமா இருக்கும் பொழுது, பள்ளி நிர்வாகம் இருக்கும் பொழுது, எத்தனையோ தாவா களங்கள் இருக்கும் பொழுது, எங்கட ஊர்ல ஒரு புள்ள இஸ்லாம் பாடத்தில் ஃபெயில் எப்படி இருக்கும்? எங்கட ஊர்ல ஒரு சகோதரி, ஒரு மாணவி இஸ்லாம் பாடத்தில் ஃபெயில், விஞ்ஞான பாடத்தில் பாஸ். எப்படி இருக்கும்? இதுக்கு யார் வகை சொல்லுவது? இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுவது? கடந்த காலங்களுடைய பெறுபேறுகள் இதைத்தான் சொல்லுகிறது. சமூகம் சிந்திக்க வேண்டும். யுவதிகளை பற்றி சிந்தியுங்கள், அதாவது எங்களுடைய வாலிபர்களை பற்றி சிந்தியுங்கள். இல்லாவிட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து விட்டது. போதை பொருளுக்கு, பாவனைக்கு அடிமையானவர்கள்,
தொழில் வாய்ப்பு இழந்தவர்கள், ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம், சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சொல்றாங்க இல்லையா, முஸ்லிம்களுடைய விகிதாசாரம் 10%, நாட்டில் 12%, மரிய ஊட்டுல சிறைச்சாலைகள் எத்தனை வீதம் என்று என்னமோ சொல்றாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீதம் எங்களுக்கு தெரியாது, அதை படித்து பாருங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். பள்ளிவாசல்கள் கவனம் செலுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டரபி, ஒரு சகோதரர், அவரும் சேர்ந்து தவாப் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு கிட்ட போய் நெருங்கி அவர்கிட்ட கேட்டாரு, சூரத்துல் ஃபாத்திஹாவை கொஞ்சம் ஓது பார்ப்போம் என்று சொல்லி. அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடமில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்னிடத்தில் எதை பற்றியும் கேட்பான் என்று சொல்லி. இங்க இருக்கிற உலமாக்களுக்கும் சொல்லுகின்றேன், பள்ளி நிர்வாகத்துக்கும் சொல்லுகின்றேன், இங்க இருக்கிற தாவா அமைப்புகளுக்கும் சொல்லுகின்றேன், நீங்க எதை சொன்னால் சொல்லிக் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் அவர்களுக்கு ஃபர்தானதை சொல்லிக் கொடுங்கள். என்னோட ஊரில் இருக்கிறவர்களுடைய தொழுகை எப்படி இருக்குது, அத்தஹியாத்து எப்படி இருக்குது, அவர்களுடைய தொழுகையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உள்ளச்சம் இருக்கிறது, வட்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது இருக்கிறது, இந்த உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது எங்களுடைய ஃபர்து கிஃபாயா. இப்ப எத்தனை முஸ்லீம் ஊர்கள் இது நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. 2 துஆ கேட்டாங்க, 2 கட்டத்தில் துஆ கேட்டாங்க. ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன், ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன். 2 வகையா கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த முழு ஊரையுமே ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. மறுவ கேட்டாங்க, ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்புண்டா என்ன? எங்கட ஊருக்கு நாங்க சொல்ல முடியுமா பாதுகாப்பு சொல்லி? நாங்க சொல்றோம் எங்கட ஊர் பாதுகாப்புன்ற ஒரே ஒரு அர்த்தம் தான் எங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு, அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊரை தாக்க மாட்டார்கள். அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊருக்கு கல்லடிச்ச மாட்டார்கள். அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சகோதரர்கள் எங்களுடைய ஊருக்கு படையெடுக்க மாட்டார்கள். எங்களுடைய ஊர் ஒரு பாதுகாப்பான ஊர் என்று சொல்லி நாங்கள் அதற்கு வரைவிலக்கணம் கொடுத்து விடுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் அந்த துஆவை கேட்கவில்லை. எங்களுடைய ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்களுடைய ஊர்ல வாழக்கூடிய அத்துணை சகோதரர்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லி? எங்கட ஊர்ல வாழக்கூடிய அத்துணை முஸ்லீம்களுக்கும் சகோதரர்களுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று யாருக்கும் சொல்ல முடியுமா? அதுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? எல்லா ஊரிலையும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய பட்டியல் இருக்கும், இஸ்லாத்தை விட்டும் போனவர்களுடைய பட்டியல் இருக்க மாட்டாது. இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் யாரு, இஸ்லாத்தை விட்டு போனவர்கள் யார் என்று சொல்லி நீங்க ஒரு ஆய்வு செய்தால் நல்லக விளங்கும், உங்களுக்கு நன்றாக புரியும். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதற்கு சாட்சி சொல்லுது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதற்கு சாட்சி சொல்லுது. அவங்க யாரு தெரியுமா? அந்த சமூகம் படித்தார்கள், பட்டம் வாங்கினார்கள், வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அத்தனை ப்ரொஃபஷனல்ஸ் படித்தவர்களுக்கும் சொல்லுகின்றேன், இது உங்களோட கவலையாக எடுங்க. எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அஹதியான்னு சொல்லி. அஹதியா சண்டே ஸ்கூல். அது அஹத் என்றது யௌமுல் அஹத், சண்டே ஸ்கூல் என்றதுதான் அரபுல அஹதியா என்று சொல்லுவோம். நீங்க படித்து பாருங்க பார்ப்போம், இந்த அஹதியா என்றது எப்படி உருவாகிச்சு சொல்லி. இது உருவாகிறதுக்கு காரணம் என்ன?
இது ஒரு தொழில் வாய்ப்புக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கான்செப்ட் அல்ல. எனக்கு ஒரு தொழிலாக அமையட்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. காலியில ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சகோதரி, அவர் தெரியாத்தனத்தில் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரரை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார். இது 1950களில். அவருக்கு ஒரு ஆசை, ஒரு காதல், இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரனை முடிக்க வேண்டும் என்று சொன்னேன். பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாங்க. அவள் விடாப்பிடியாக நிற்கிறாள், இல்லை இவளைத்தான் முடிப்பேன் என்று சொல்லி. இந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய, அந்த சகோதரனுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு லாயர்கிட்ட வராங்க. ஒரு லாயர், ஒரு சட்டத்தரணிட்ட வந்தாங்க. அவரு கொழும்புல வாழ்றாரு. அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, குழந்தை இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கிறது, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனை நிக்காக செய்ய போறாரு, எங்களால் ஒன்றுமே விளங்குதில்லை, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், எங்கட முகத்துல கரிய சாயத்தை பூச போறால், சட்ட ரீதியாக என்ன சரி செய்யலாமான்னு கேட்டாங்க. அந்த லாயர் அந்த சகோதரியுடன் தனிய பேசினார். என்ன தெரியுமா பேசி கேட்டாரு, உம்மா உனக்கு தெரியாதா இஸ்லாத்துல ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தரை திருமணம் முடிக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அந்த புள்ள கண்ணால கண்ணீர் கொட்டிக்கொண்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கு தெரிய அன்கல் இருந்துச்சு, எனக்கு அந்த நாலேஜ் இல்ல, எனக்கு அந்த இஸ்லாத்தை யாரும் சொல்லித்தர இல்ல, அந்த மார்க்கத்தை எனக்கு யாரும் வழிகாட்ட இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பதில் சொன்ன அடுத்த வினாடியில அந்த லாயர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ஒரு ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சாரு, ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தாரு. பாடசாலைகளுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு என்ற கன்செப்ட் ஆரம்பித்தது மட்டுமல்ல, அன்றைக்கு ராவே அவர் இன்னும் சில சகோதரர்களை ஒன்று சேர்த்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, அந்த நிறுவனத்துக்கு செஞ்ச முதலாவது தர்மம் என்ன தெரியுமா, அவருடைய சொந்த ஊட்ட அந்த நிறுவனத்துக்கு வக்கு செஞ்சிட்டார். அப்படிப்பட்ட கல்விமான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த நாட்டில். அப்படிப்பட்ட கல்விமான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சமூகம் வாழணுமா, என் வீட்டை கொடுத்துன்றேன், என் வீடு போகட்டும், இன்றைக்கு வந்த வீடு இருக்கிறது. வாலிபர்களை யாரும் குறை சொல்ல வேண்டாம், வாலிபர்களை யாரும் பழிக்க வேண்டாம் என்றா அவர்களை யாரும் வழிநடத்த இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கணவன் மனைவியினுடைய உறவை பத்தி, எனக்கு மனைவி, என்னுடைய மனைவிக்கு நான் கணவன், இந்த உறவுக்கு அல்லாஹ் அழகான உதாரணம் சொல்றான். அதே கணவனும் அதே மனைவியும் தான் எங்க ரெண்டு பேருடைய உறவாலையும் பிறக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல, ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. கணவனுக்கு அல்லாஹ் சொல்றான், ஓண்ட உடம்புக்கு ஆடை உன்னுடைய மனைவி. மனைவிக்கு சொல்றான், ஓண்ட உடம்புக்கு ஆடை உன்னுடைய கணவன். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கணும், உடம்புல எப்படி ஆடை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறதோ, ஆடை ஔரத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, ஆடை எப்படி ஒன்றாக இணைந்திருக்கிறதோ, சேர்ந்திருக்கிறதோ, பிரிக்கப்படாமல் இருக்கிறதோ, அதே மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் சாலிஹான குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியும், வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும், வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க முடியும் என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு ஒரு உடை எப்படி அவசியம் இன்றைக்கு பார்த்தா, கணவன் எங்கேயோ இருக்கிறாரு, மனைவி எங்கேயோ வாழுகிறாள், மனைவி எங்கேயோ இருக்கிறான், கணவன் எங்கேயோ வாழுகிறாரு. இந்த வாழ்க்கையை எப்படி உடைக்கு ஆடைக்கு ஒப்பிட முடியும்? 2 வருஷமா உடுப்பு இல்ல, 2 வருஷமா உடுப்பு இருக்குது கத்தார்ல, 2 வருஷமா உடுப்பு இருக்குது வேற நாட்டுல, ஐரோப்பா கண்டங்களுக்கு போனா 10 வருஷமா குடும்பத்தையே கண்டில்ல. நான் கேட்கிறேன்,
இப்படிப்பட்ட பெற்றோர்கள் யார் உருவாக்க போறாங்க? இப்படிப்பட்ட பெற்றோர்கள் யார் உருவாக்க போறாங்க? உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், பிரச்சனை அல்ல. எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை விடவும், எங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகளை விடவும் பெரிய நெருக்கடிகளை எங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடிகளுக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போனோம், குழந்தைகளை விட்டு விட்டோம், மனைவியை ஓரமாக்கி விட்டோம், கணவனை விட்டு பிரிந்து வாழுகின்றோம். அப்படிப்பட்ட பிரிவினைகளால வீடு கட்ட முடியும், காணிகள் வாங்க முடியும், வாகனங்கள் வாங்க முடியும், மிகவும் சொகுசாக வாழ முடியும். குழந்தைகள் வளர்க்க முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்துதான் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்துதான் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கு? குழந்தைகளுக்கு. இன்றைக்கு சாத்தியப்படுமா இது? வெறுமனே ஹுத்பாக்கள் ஓதி, பயான்கள் செய்து குழந்தைகள் ட்ரக்ஸ் படிக்கிறாங்க, சூதாடுறாங்க, பாவம் செய்யறாங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க, ஸ்கிரீன்ல இருக்கிறாங்க எல்லாம் நாங்க பேசுகின்றோம். இது எதை பேசியும் என்ன செய்ய மாட்டாது, இதுக்கு பலன் தர மாட்டாது. ஏனென்றால் அவர்களை அரவணைக்கக்கூடிய, அவர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அவர்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய, அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய பெற்றோர்களை காணவில்லை. பணம் 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 என்றுதான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அனைத்துமே பணமாக மாறிவிட்டது. கடைசியில பார்த்த இல்லம் பணமாகத்தான் இருக்கிறது. அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் நல்லவர்களாக இருப்பது போன்று எங்களை சூழ உள்ளவர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த கடமைகள் மிகப்பெரிய கடமைதான் பேரண்டிங், பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. என்னோட குழந்தைகள், இந்த கிராமத்தில் வாழ்ற குழந்தைகளுடைய ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு, தீனுக்கு நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். என்னோட ஊர்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? ஈமானுக்கு பாதுகாப்பு, இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு. என்னோட ஊர்ல யாரும் கல்லடிச்ச மாட்டாங்க. ஆனா எங்களோட ஊருடைய பிள்ளைகளுடைய ஈமான் பறிபோய் கொண்டிருக்கிறது. எப்படி பறிபோகுது? சோசியல் மீடியாவுடைய தாக்கம், டிஜிட்டல் வேர்ல்டுடைய தாக்கம், குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தலுடைய தாக்கம் கிராமங்களை விட்டு வைக்கவில்லை, குக்கிராமங்களை விட்டு வைக்கவில்லை, சமூகத்தை விட்டு வைக்கவில்லை. எனவே பள்ளிவாசல்கள் இதற்காக வேண்டி களம் அமைக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் ஆயத்தமாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி ஒரு பள்ளிவாசல் 24 மணித்தியாலமும் ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. ஒரு மூலையில அல்லாஹ் 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 என்று சொல்லி ஜிக்ர் செய்யக்கூடிய மக்களும் இருந்தாங்க. இன்னும் ஒரு மூலையில அல்லாஹ்வுடைய தீன, குர்ஆன படிக்கக்கூடிய சமூகமும் இருந்தாங்க. அவங்க தீன படிக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹத்தஸனா ஹத்தஸனா என்று சொல்லி ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு மூலையில அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சு கொண்டே ஒரு கூட்டம் வாழ்றாங்க. இன்னும் ஒரு கூட்டம் அவங்க சோசியல் ஒர்க் செய்றாங்க. சமூகத்துடைய அனாதைகள், சமூகத்துடைய விதவைகள், சமூகத்துடைய நோயாளிகள், திருமணம் முடிக்காதவர்கள் என்று சொல்லி இன்னொரு சமூகத்துடைய தேவைகள், சமூகத்துடைய பணிகளுக்காக வேண்டி ஒரு சமூகம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. பள்ளிவாசலை பொறுத்தவரையில இன்னும் ஒரு பக்கத்தில் மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை விளங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை முஸ்லீம்களாக நீங்க ஆக்க வானம், ஆனா இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லுங்க. நஜ்ரானுடைய மக்கள் வந்தாங்க. சூரா ஆல இம்ரான் அப்படியே இறங்குது. பள்ளிவாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோட டீல் பண்றாங்க. நீங்க பார்த்தேன்னு சொன்னா அந்த பள்ளிவாசலை எல்லாத்துக்குமே பாவிச்சாங்க. உம்மத்துக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைகளுக்கும் பள்ளிதான். எல்லாத்துக்கும் பள்ளி. ஷஃபாத் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. ஒரு பெண்மணிக்கு இருக்கிற அதிகாரத்தை பாருங்க. எங்கட ஊர்ல அது இல்ல, எங்கட சமூகத்தில் இல்ல. அது பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுல வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி. நாங்க சொல்றேன்டா ஒரு ஹவுஸ் மேட் என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு பெண்மணி பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ ஒரு கட்டத்தில் முடிவு செஞ்சா, சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் இது. அவ முடிவு செஞ்சா, தண்ட ஹஸ்பனை விட்டும் நான் பிரிய போறேன்.
ஹஜ்ரத் முஈஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு டிவோர்ஸ் பண்ணணும், அவர்களை விட்டு நான் பிரிஞ்சிடணும், எனக்கு முஈஸோட இதுக்கு பிறகு வாழ்ற ஐடியா இல்லை என்று சொல்லி ஹஜ்ரத் பரீரா முடிவெடுத்துட்டா. ஆனா ஹஜ்ரத் முஈஸுக்கு விருப்பம் இல்ல. அவர் உட்றார் இல்ல, அவர் சொல்றாரு, ஏலா என்ன விட்டுடாதே உம்மா, நான் உன்னோட தான் வாழணும். எல்லார்டையும் போய் 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 சொல்லி பார்த்தாரு. கொஞ்சம் பரீராவை கன்வின்ஸ் பண்ணுங்களேன், பரீராவுக்கு சொல்லுங்களேன் என்று சொல்றாங்க. இல்லை, பரீரா கேட்கிறாப்ல இல்ல. கடைசி ஆள் யாரு தெரியுமா? சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் பரீராவுக்கு சொல்லுங்களேன், என்னுடைய வாழ சொல்லி என்ன விட்டுவிட வானம் என்று சொல்லுங்களேன் என்று பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முகீஸ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத சொன்னாங்க பரீராவிடத்துல. பரீரா என்ன தெரியுமா கேட்டா நபியை பார்த்து? இது பரீரா கேட்க இல்ல, அப்படிப்பட்ட பெண்களைத்தான் நபி உருவாக்கினாங்க. அப்படிப்பட்ட பெண்களைத்தான் நபி உருவாக்கினாங்க. அந்த பெண்மணி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாள். எடுங்க புகாரி ஷரீஃபை பிரட்டி படிக்கின்ற ஹதீஸ் எல்லாம். அந்த காலத்து பெண்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அது அவர்கள் நபியால உருவாக்கப்பட்ட பெண்கள். அவர் வார்த்தை கேட்ட நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஹுக்மன் அம் ரஅயன், இது ஆர்டரா அல்லது உங்களோட ஒப்பீனியனான்னு கேட்டான். ஹுக்மன் அம் ரஅயன், இது ஆர்டரா அல்லது கட்டளையா அல்லது ஒப்பீனியனா, உங்களோட ஒரு மஷூராவான்னு கேட்டா. பல் ரஅயன், இது ஏண்ட ஒரு ஒப்பீனியனும் மாண்டாங்க, இது ஏண்ட ஒரு ஒப்பீனியன் ஏண்ட ஒரு மஷூராண்டாங்க. அப்ப சொன்னாங்க நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் அதை விட்டு விடுங்க, ஏண்ட கையில, அது ஏண்ட லைஃப் நான் பார்த்துக்கொள்றேன்னுட்டாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஒரு சமூகம். எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அந்த ஃப்ரீடத்தை கொடுத்தாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு அநியாயம் நடக்குது. இன்றைக்கு அந்த அநியாயம் நடக்கத்தான் செய்து. சொல்லுங்க பாப்போம், யாருக்கு சொல்லேலும்? எங்கட ஊர்ல எங்கட வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு எங்கட வாப்பட அனந்தர சொத்தெல்லாம் மார்க்கம் சொல்ற முறை பிரகாரம் 100% ஹராம் ஹலால் பேணி வாப்பட சொத்தை பிரிச்சோம் என்று யாருக்கு சொல்லேலும்? எங்க இருக்கிறாங்களோ மக்கள் போய் கேட்டு பாருங்க. தொழுகைக்கு முஹருக்கு 4 என்று குர்ஆன்ல வர இல்ல, அசருக்கு 4 தொழும் என்று குர்ஆன்ல வர இல்ல. ஆனா எங்கட வாப்பா மௌத்தானா எங்க உம்மக்கு எத்தனை பங்கு போகணும்? 6 வாப்பட உம்மக்கு 6 வாப்பட மனைவி ஏண்ட உம்மா அவருக்கு 12.5 போகணும். யாரு கொடுப்பாங்க? கல்யாணம் நடந்துச்சு பள்ளிவாசல்ல, வாழை இல்ல, கபில்து நிக்காஹா மட்டும்தான் சொன்னாரு. வலிமா இன்னும் கொடுக்க இல்ல. வெளியே போகக்குள்ளே மாப்பிள்ள மௌத்தாவிட்டாரு ஆக்சிடென்ட்ல, வெளியே போகக்குள்ள கீழே விழுந்து ஏதோ மாப்பிள்ள மௌத்தாவிட்டாரு. இப்ப என்ன சட்டம்? உலமாக்களே, கண்ணியமானவர்களே, அன்பாக சொல்றேன், மதரசாக்களுக்குள் ஓதி கொடுக்கிற அந்த பாடத்தை சமூகத்துக்கு சொல்லுங்க. ஏண்டா இதை நாங்க சொல்லி கொடுக்காவிட்டால் சமூகம் ஹராத்துல வாழுது. என்ன சட்டம்? இப்ப அந்த பெண்மணி 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். வாழாம, முடிபிடிக்காம, வலிமா கொடுக்காம வெறுமனே நடந்தது கபில்து நிக்காஹா மட்டும் தானே? கபில்து நிக்காஹா மட்டும் தானே? இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை கபில்து நிக்காஹா என்பது அந்த அளவுக்கு பவரான ஒரு எக்ரிமெண்ட். அது முடியாது. அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். அது மட்டுமா அன்பானவர்களே, சகோதரர்களே? அது மட்டுமா? இந்த மௌத்தான மாப்பிள் இருக்கிறாரே, அவர் விட்டுட்டு போற முழு சொத்தையும் கணக்கு பார்த்து அதுல 25% அந்த பெண்ணுக்கு சொந்தம். நீங்க கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது 2வது விஷயம். அது அடுத்த கட்டம். அவர் மௌத்தான உடனே மாப்பிள்ளையிட முழு சொத்திலையும், அவர் ஏற்கனவே அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் 25% அந்த பெண்ணுக்கு சொந்தம். இப்ப உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, எங்கட ஊர்ல கொடுப்பாங்களான்னு சொல்லி. இத கொடுக்கிறதுக்கு எங்கட உள்ளத்துல சந்தேகம்,
டவுட் ஒன்று வருகுதுண்டா மறுவ கொஞ்சம் இஸ்லாத்தை புதுப்பிச்சுக்கோங்க. மறுவ கொஞ்சம் இஸ்லாத்தை புதுப்பிச்சுக்கோங்க. ஏன்னா இது குர்ஆன். எனவே ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். பள்ளிவாசல்கள் அதுக்குரிய மையமாக மாற்றுவோம். பள்ளிவாசல் அந்த நாலேஜை கொடுக்கணும் சமூகத்துக்கு. ஹராம் ஹலால், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராம் என்பது வட்டி மட்டுமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஹைர்கள் நிறைந்த பரக்கத்துகள் நிறைந்த ஒரு கிராமமாக இந்த கிராமத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த ஊருக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக, எல்லா வகையான பாதுகாப்பையும் நசீபாக்குவானாக. ஒரு முன்மாதிரியான கிராமமாக இந்த ஊரை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பள்ளிவாசல்களை ஹயாத்தாக்குவானாக. உம்மத்துடைய எல்லா தேவைகளும் பள்ளிவாசல்களை கொண்டு பூர்த்தியாகுவதற்குரிய ஒரு அழகான சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.